இந்த வர புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சரி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சரி, அண்ட் இந்த டைம்ல நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க பண்ணலாம். இந்த ஒரு வருஷம் 2026 ஃபுல்லாமே அதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல வருது இல்லையா? ராகு 4ஆம் இடத்துல வரும்போது சில பேருக்கு வந்து வீடு கட்டுற இன்டென்ஷன்ஸ் வரும். நான் வீடு வாங்கணும், ஆல்ரெடி சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே 4ஆம் இடத்துல வர ராகு வந்து ப்ரொமோட் பண்ணுவார். அண்ட் ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். இவ்வளவு நாளா நான் அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்த்துட்டு மட்டும் தான் நான் இல்லை, இப்ப நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கே ஒரு சில விஷயம் புரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். டெஸ்ட் ஆஃப் லவ் நடக்கும். ஸோ அது என்ன டெஸ்ட் ஆஃப் லவ்னு கேட்டீங்கன்னா, நீங்க யார்கிட்ட உங்க பாசத்தை காட்டுறீங்களோ அதுக்கான இடம். அது உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், அது உங்க கிட்ஸா இருக்கலாம், அது உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாருக்கிட்ட நீங்க அதிகபட்சமான பாசத்தை காட்டி இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் அந்த 5th ஹவுஸ். ஸோ அப்போ 5th ஹவுஸ்ல வந்து சனி வரும்போது என்னன்னா, எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வர புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சரி, விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுவும் வெறும் அஸ்ட்ராலஜி முறைப்படி இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போறோம். அதாவது நம்மளோட பாரம்பரிய ஜோதிடத்தோட இந்த மாடர்ன் சைக்காலஜி கம்பைன் பண்ணி வர ரிசல்ட் தான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸா பண்றதே பேட்டர்ன்ஸ். சரி, விருச்சிக லக்னம்க்கு எப்படி அது அஃபெக்ட் ஆகும், விருச்சிக ராசிக்கு எப்படி அது அஃபெக்ட் ஆகும்ன்ற டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராசி வெர்சஸ் லக்னம்னு இன்னொரு வீடியோ இருக்கு, நீங்க அந்த வீடியோ போய் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்ப பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க ஆல்ரெடி இந்த 2025ல இருந்தே, மிட் ஆஃப் 2025ல இருந்தே இந்த விஷயம்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னன்னா, இவங்க வேலையை தவிர மீதி பேரோட வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உருவாயிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, சனி அவங்க 5ஆம் இடம்ல இருக்காரு இல்லையா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, என்னோட தாத்தா பாட்டிக்காக நான் இதை செஞ்சேன், என்னோட குலதெய்வம் கோயிலுக்காக இதை செஞ்சேன், இல்ல எங்களோட பாரம்பரிய சொத்துக்காக நான் மெனக்கெட்டு ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருந்தது அப்படின்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. இல்ல என் பசங்களுக்கு வேணும்னு நான் இதை செஞ்சேன், இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு வேணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னு நான் செஞ்சேன், இல்ல நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த டைம் ரிவால்வ் ஆறதே அவங்களோட வேலைன்னு இல்லாம அவங்க மீதி பேரோட எல்லாரோட வேலையை வந்து இழுத்து போட்டு செய்யறதுன்னு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். அண்ட் அந்த பேட்டர்ன் வந்து யூ கேன் சி தட் 2026லயும் அவங்களுக்கு கண்டினியூ ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் முக்கியமா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, we will go in depth. இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி, எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோங்க. எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசைதான். பட் எங்களோட இந்த ரிசர்ச்சுக்கு யாரு வந்து ஆமா நீங்க ரிசர்ச் பண்ணி சொன்ன இந்த விஷயம் என் லைஃப்லயும் நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள சூஸ் பண்ணி எங்க ரிசர்ச்க்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்றதுனாலயே அவங்களுக்கு நாங்க அந்த ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். ஸோ தட் நாட் ஜஸ்ட் எங்க ரிசர்ச்சுக்குன்னு இல்லை, எத்தனையோ பேர் வீடியோ பாக்குறாங்க, அவங்களும் கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க பண்ற ஹெல்ப்பா இருக்கும். உங்க லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை நீங்க இங்க அஃபர்ம் பண்ணீங்க. அஃபர்ம்னா நீங்க ஆமா இது கரெக்டா இருந்தது, அது கரெக்டா இருந்தது எவாலுவேட் பண்றதுனாலயே வந்து எங்களுக்கு நாங்க நிறைய கத்துக்கிறோம். சரிங்களா? சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் அப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரோ சைக்காலஜியா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே இருக்க லிங்க்ல போய் நீங்க கிளாஸஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணி கத்துக்கலாம். லைவ் கிளாஸஸும் நடக்குது, கீழே போய் பாருங்க. ஓகேயா? லெட்ஸ் ஜஸ்ட் கோ இன்டு தி வீடியோ. சோ விருச்சிக ராசி வந்து ஒரு விஷயம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு 2026ன்னு வரும்போது கூட்டுத்தொகை 1 வரும். அதாவது if you count everything 10 வரும். 10 1 + 0 1. அப்போ 1ன்னு வரும்போது அது சன்னுக்கான நம்பர். அப்ப சூரியன்ற கிரகம் வந்து விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான கிரகம் தான். முக்கியமா சூரியன் தான் விருச்சிகத்தோட அந்த வேலைக்கான அதிபதியே சொல்லலாம். ஏன்னா வேலை செய்யற இடத்த ரூல் பண்றதே சூரியன் தான். சோ இந்த டைம் பீரியட்ல, இல்ல இது ஏற்கனவே கூட நடந்திருக்கலாம், உங்க லைஃப்ல வந்து நீங்க எனக்கு இந்த வேலை போர் அடிக்குது, நான் என் வேலையை மாத்தியே ஆகணும்ன்றத நினைக்க ஆரம்பிப்பீங்க. சோ
ஒண்ணு போர் அடிக்குதுன்னு ரீசனா இருக்கலாம். இல்ல எனக்கு வந்து இங்க டெவலப்மென்ட் கிடைக்க மாட்டேங்குது. நான் அடுத்த ஸ்டெப் எப்படி போறது அப்படின்னு நீங்க உங்க யோசனை மாறலாம். இல்ல நான் இந்த இடத்துல இருந்து அதாவது இந்தியால இருக்கேன், நான் வெளிநாடு போணும்னு நினைக்கிறேன். இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் வேற கண்ட்ரி போணும்னு நினைக்கிறேன். அங்க போனா எனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்லா வரும் அப்படின்றதுனால இருக்கலாம். ஸோ விருச்சிகம் பொறுத்தவரைக்கும் மாறாத ஒரே விஷயம்னா, அவங்களுக்கு மாற்றம் அவங்க லைஃப்ல இருந்து மாறாத ஒரு ஒரே விஷயம். ஸோ அத கண்டிப்பா சீக் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த டைம்ல நீங்க டெஃபினட்டா உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க பண்ணலாம். இந்த ஒரு வருஷம் 2026 ஃபுல்லாமே அதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆம்பிஷியஸாவே ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் ரொம்ப நல்ல ஜாபா ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். 2026 நல்லா தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இது வந்து எதை வச்சு சொல்றேன்னா கேத்து 10ஆம் இடம்ல வராது. ஸோ 10ஆம் இடம் கேத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் வந்து எப்படி மாறிடும், நம்மளோட சைக்கி எப்படி மாறிடும்னா, நமக்கு இது பத்தாது, நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நமக்கு இது பத்தாது, இந்த ஏர்னிங் பத்தாது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், என்ன அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, நான் இன்னும் அக்னாலேஜ்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மாறிடும். அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல வருது இல்லையா? ஸோ ராகு 4ஆம் இடத்துல வரும்போது, சில பேருக்கு வந்து வீடு கட்டுற இன்டென்ஷன்ஸ் வரும். நான் வீடு வாங்கணும். ஆல்ரெடி சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. இல்ல அதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல வீட்ல என் வீடு ஆல்ரெடி இருக்கு. நான் அந்த வீட்ல இந்த விஷயம் மாற்றம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா, வீடு ரிலேட்டடாவோ, இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரிலேட்டடாவோ, இல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்கணும். ஆல்ரெடி இது கூட நடந்திருக்கலாம். இந்த இயர் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் கூட வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். அதாவது காரோ, இல்ல பைக்கோ வாங்குறது. அது. ஸோ இது எல்லாமே 4ஆம் இடத்துல வர ராகு வந்து ப்ரமோட் பண்ணுவாரு. அண்ட் ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது, இது நீங்க இந்த 2025லயும் பார்த்துருக்கலாம், 2026லயும் நடக்கும். நெறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போறது, நீங்க நெறைய பேர் போய் விசிட் பண்றது, கொலாபரேட் பண்றது, அது பீப்பிளோட கலந்து நெறைய விஷயம் பண்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கும். நெறைய ஃபங்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. பார்ட்டீஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க, நான் போனேன். நானும் இப்ப இன்வைட் பண்றேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கலாம். அது சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ராகு 4ஆம் இடம்ல வரும்போது, நீங்க உங்க அம்மாவோட ஹெல்த், அவங்க அம்மாவோட மைண்ட், மென்டல் வெல்னஸ், அவங்க ஹாப்பியா இருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அவங்கள நீங்க வேற எங்கேயாவது கூட்டிட்டு போணும். இல்ல ஒரு ட்ரிப்புக்கு நீங்க அனுப்பிச்சு கூட்டிட்டு வரீங்க. சில பேர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியோட பேரண்ட்ஸ்லாம் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க இந்த வருஷமே. ஸோ அந்த மாதிரி ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்கன்னா, தே வுட் ஃபீல் பெட்டர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு குடுத்துட்டே இருங்க. உங்களோட அம்மான்ற வரும்போது. சரி. ஸோ இதெல்லாமே தாண்டி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து இப்ப 8ஆம் இடம்ல இருக்காரு. சோ குரு 8ஆம் இடம்ல எப்போ வரைக்கும் இருக்காரு விருச்சிகம்க்கு? குரு வந்து ஆஹ் மே எண்டு வரைக்கும் விருச்சிகம்க்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம்ல இருக்காரு. சோ அப்ப அந்த 8ஆம் இடம்ல குரு இருக்கும்போது, விருச்சிகம் நீங்க ரிசர்ச் ரிலேட்டடா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் புது விஷயம் கத்துக்கணும், ரிசர்ச் அதுல ஆழ்ந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல நான் வந்து இன்னும் ஏதாவது நிறைய பண்ணணும், நான் ஏற்கனவே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இந்த நியூமராலஜி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆஸ்ட்ராலஜி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் நீங்க கத்துக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கும். இவ்வளவு நாளா நான் ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்த்துட்டு மட்டும் தான் நான் இருந்தேன். இப்ப நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கே ஒரு சில விஷயம் புரிய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியான புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்க உங்க ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி உங்க பேருக்கு மாத்தணும், என் அப்பா சொத்து, என் தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து என் பேருக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மே வரைக்கும் டைம் இருக்கு. அதை நீங்க ட்ரை பண்றதுக்கு. மே வரைக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா, அது ரொம்ப கண்டூசிவ் டைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு குருவே அங்க இருக்கிறதுனால, அந்த 8ஆம் இடம்னு வரும்போது, உங்களுக்கு வரக்கூடிய அந்த சொத்துன்றது அர்த்தம். அதாவது பூர்வீக சொத்து உங்களுக்கு வரதோ, இல்ல நீங்க ஏர்ன் பண்ணாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏர்ன் பண்ணவங்களுக்கு அந்த சொத்து வரதோ, இது நடக்கும். சோ நீங்க அதுக்கு எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் மே வரைக்கும் டைம் இருக்கு. அதை எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்ப அதுக்கு அடுத்தது, சரி மே வரைக்கும் சொல்றீங்க, அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு 9ஆம் இடம் போறாரு. எப்பத்துல இருந்துன்னா, ஜூன்ல இருந்து குரு 9ஆம் இடம் போறாரு. அப்போ 9ல குரு வரும்போது தட் இஸ் வெரி குட் ஃபார் எனி ராசி. அண்ட் விருச்சிகம்க்குன்னு வரும்போது, குரு வந்து விருச்சிகம்க்கு ஒரு ஃபேவரபிளான கிரகம். ஸோ ரொம்பவே ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக தான் அங்க வருவாரு அப்படின்றது அர்த்தம். அப்போ நீங்க என்ன மாதிரியான பிளான் பண்றதா இருந்தாலும், இப்ப நான் ஏற்கனவே சொன்னது தவிர, நீங்க கத்துக்கணும் அக்கல்ட் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி, இந்த மாதிரியான விஷயம், ஆஸ்ட்ரோ சைக்காலஜியா இருக்கலாம்,
ஸோ இதெல்லாம் கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. பூர்வீக சொத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. நீங்க உங்க ஸ்பௌஸோட இன்கம் வாங்கி நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணலாம். மீதி எல்லாத்துக்குமே செகண்ட் ஆஃப் இஸ் பெட்டர் ஃபார் யூ. செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயர் நீங்க மீதி எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம். முக்கியமா அப்ராட் நான் போகணும்னு நினைக்கிறேன், செகண்ட் ஆஃப் த இயர் பிளான் பண்ணுங்க. ஹையர் ஸ்டடீஸ் நான் போகணும்னு நினைக்கிறேன்னா செகண்ட் ஆஃப் த இயர் பிளான் பண்ணுங்க. இல்ல நான் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், கோயில் குளம் போகணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நினைப்பு வந்ததுன்னா அதெல்லாம் செகண்ட் பார்ட் ஆஃப் த இயர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ அங்க குரு உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் த இயர் அங்க வரும்போது இன்னும் சில விஷயங்கள் வந்து ஃபேவரபிளா பண்ணுவாரு. என்னன்னா, நீங்க நீங்க உங்க ஒர்க்குக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் மிட் ஆஃப் த இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு தேஜஸோட உங்க அப்பியரன்ஸ் கொஞ்சம் இன்னும் வர ஆரம்பிக்கும், ஒரு பிரைட்னஸ் வர ஆரம்பிக்கும், தெளிவு வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இதை நீங்க நோட் பண்ணிருக்கலாம். இப்போ 2025 அதுவும் மிட் ஆஃப் 2025ல இருந்தே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து எங்களுக்கு பிரச்சனை மாதிரி லைட்டா லைஃப்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படின்னும் இருக்கு. முக்கியமா இந்த 2025ல ஃபேமிலியில பிரச்சனை வந்திருக்கோம், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. கிட்ஸ் சொல்ற பேச்சு கேட்காம அவங்க வந்து ஏன்னா அவங்களோட இஷ்டப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மிட் ஆஃப் 2026க்கு அப்புறத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேயா? உங்களோட பர்சனல் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கும் நீங்க அந்த அந்த டைம்ல உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கே உடம்புக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்ற விருச்சிக ராசி லக்னக்காரங்க மிட் ஆஃப் இயருக்கு அப்புறத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் டைம் அதுக்கு வர ஆரம்பிக்குது. ஒன்லி இஃப் யுவர் ஹாரோஸ்கோப் சப்போர்ட்ஸ், அதுவும் இருக்கு. உங்க ஹாரோஸ்கோப்பும் சப்போர்ட் பண்ணுச்சு, உங்க ஹாரோஸ்கோப்லயும் குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் நல்லா இருக்குன்னா அப்ப வந்து கன்சீவ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு நம்ம உங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஸோ இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு. வாட் அபவுட் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், என்னோட சிச்சுவேஷன் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்ப சனி வந்து உங்க 5ஆம் இடத்துல இருக்காரு. அண்ட் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க 7ஆம் இடம் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ 7ஆம் இடம் இஸ் ஃபார் ஸ்பௌஸ். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பொண்ணு தேடுறதுல வந்துட்டு தான் இருக்கும், ஒரு பையன் தேடுறதுல வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்குமே பாசிட்டிவான டைம் வந்து மிட் ஆஃப் த இயர்க்கு அப்புறத்துல இருந்து தான். அண்ட் இன்னும் பெட்டரான டைம் பாத்தீங்கன்னா இட் குட் கோ டில் 2027. சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா இருக்கும். பட் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பேட் டைம். மிட் ஆஃப் த இயர்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா மாறுது. அண்ட் ப்ரொவைடட் உங்க ஜாதகத்துல கல்யாணத்துக்கான டைமும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா யூ வில் மீட் த ரைட் பர்சன். பட் அதுல ஒரு சில விஷயம் நீங்க ரொம்ப பாத்துக்கணும். அது நம்ம ரெமெடி செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ அதை நான் டிஸ்கஸ் பண்றேன். முக்கியமா நீங்க கல்யாணத்துக்கு பாக்குறீங்க, நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ பாருங்க, அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ அதெல்லாம் தாண்டி வேற என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 2026 உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகுது அப்படின்னா we will see that as astropsychology pattern. ஸோ ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 2025 வீடியோ போய் பாருங்க. அங்க சொல்லியிருக்க ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் உங்க லைஃப்ல நடந்ததா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ப ட்ரஸ்ட் வரும் இது நடக்குமா இல்லையா 2026ல. ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோசைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, சனி உங்க 5ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? ஸோ சனி 5ஆம் இடத்துல இருக்கும் போதே என்னன்னா, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே கொடுக்கறது இருக்கட்டும், இல்ல வந்து படிப்புக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனா போகவே முடியல, ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறேன் முடியல, அதுக்கு கொடுக்குற டிலே இருக்கட்டும். சம்டைம்ஸ் ஏர்னிங் பத்த மாட்டேங்குதுங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதுன்னு அதுக்கு கொடுக்குற டிலே இருக்கட்டும். இதெல்லாம் டிலே கொடுத்துட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ கேன் சி ஃபேமிலியில அந்த பிரச்சனை வந்ததுக்கான ரீசனும் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான், அதாவது ஏப்ரல்ல இருந்தா வர ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் ஏப்ரல்ல இருந்து சனி ஃபேமிலிக்கான இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா, ஒரு பேட்டர்ன் நடக்கும். அது நடக்கும்போது நான் சொல்ற இந்த வீடியோ ஞாபகம் வச்சு நான் சொல்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பேட்டர்ன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயசானவங்களா இருக்கலாம், ஒரு வயசானவங்க இல்ல ஒரு வேலை செய்யற ஆட்கள் என்ன வந்து கேட்பாங்கன்னா, உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கோயிலுக்கா இருக்கலாம், அந்த கோயிலுக்கு ரிலேட்டடா உங்ககிட்ட வந்து டொனேஷன் கேட்பாங்க.
ஒண்ணு அவங்க டைரக்ட்டா கேட்கலாம். இல்ல அவங்க இன்டைரக்ட்டா கேட்கலாம். இல்ல உங்க காதுக்கு தெரிய வரலாம். இவங்க இந்த மாரி கேட்டு விட்டாங்க. இந்த மாரி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா குடுங்க அப்படின்னு வேற நடுவுல யார் மூலியமாவது கூட வரலாம். ஆனா அவங்க ஒரு வயசானவங்களா இருப்பாங்க. இல்ல ஒரு வேலை செய்றவங்களா இருப்பாங்க. ஆ இல்ல இந்த அடித்தட்டு அ அ வேலை செய்றவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? சர்விஸ் ஓரியன்டட் ஜாப்ஸ் அந்த ஜாப் பண்றவங்களா கூட இருப்பாங்க. இல்ல உங்ககிட்ட வந்து சொல்றவங்க ஒரு வயசானவங்களா கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. பிளஸ் அந்த சொல்ற நாளும் வந்து சனிக்கிழமையா இருக்கு. இதெல்லாம் தவிர, அவங்க இது உங்ககிட்ட வந்து சொல்லும்போது, ஏதாவது டார்க் கலர்டான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இல்ல ப்ளூ கலர், பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆர் யூ கேன் ஈவன் கன்சிடர் வயலட் ஆர் பர்பிள் ஃபார் தட் மேட்டர். அந்த டார்க் கலர், ப்ரவுன் ஆல்சோ டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களும் வயசானவங்களா இருக்காங்க. வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க. இல்ல அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் ஜாப் போட்டவங்களா இருக்காங்க. சம்டைம்ஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அந்த மாரி இல்ல எலக்ட்ரீஷியன்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம் ஜாப் போட்டவங்களா இருக்காங்க. அப்படியும் இருக்கலாம். இல்ல சாமிக்கு யூனோ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காங்கனால பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த மாரி கூட இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட வந்து அவங்க கேட்கறது வந்து டொனேஷன் கேட்பாங்க. அப்படி நீங்க டொனேஷன் பண்ணலைன்னா, நீங்க ஏதாவது வந்து அங்க வேலை செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத கேட்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு கூப்பிட்டாலோ, இல்ல டொனேஷன் கேட்டாலோ, அவங்க என்ன கேட்கறாங்களோ அத நீங்க பண்ணிடுங்க. ஏன்னா, அது அந்த ஆள் வந்து உங்ககிட்ட கேட்கல. சனி பகவானே வந்து உங்ககிட்ட கேட்கிறாருன்றது அர்த்தம். உடனே பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா, நான் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சொன்னேனோ, இந்த டொனேஷன் பண்றது மூலமா, இந்த ஹெல்ப் பண்றது மூலமா, அது உங்களுக்கு வெகு அளவு குறையும். ஓகே. கண்டிப்பா பண்ணுங்க. செகண்ட் என்ன ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இருக்குன்னா, டெஸ்ட் ஆஃப் லவ் நடக்கும். ஸோ அது என்ன டெஸ்ட் ஆஃப் லவ்ன்னு கேட்டீங்கன்னா, 5த் ஹவுஸ்ன்றது வந்து அந்த 5த் ஹவுஸ்க்கான இடமே வந்து, நீங்க யார்கிட்ட உங்க பாசத்த காட்டுறீங்களோ அதுக்கான இடம். அது உங்க ஸ்பௌஸா இருக்கலாம். அது உங்க கிட்ஸா இருக்கலாம். அது உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யார்கிட்ட நீங்க அதிகபட்சமான பாசத்த காட்டி, இவங்கலாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் அந்த 5த் ஹவுஸ். ஸோ அப்போ 5த் ஹவுஸ்ல வந்து சனி வரும்போது என்னன்னா, இவங்களையா நான் வந்து லவ் பண்ணேன்? இவங்களையா நான் வந்து விரும்பினேன்? இவங்களையா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இவங்களே என் தலையில வந்து ஒரு இடி மாரி வந்து விழற வைக்கிற மாரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே, விச் மீன்ஸ் லைக் கான்ஃப்ளிக்ட்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கே. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசளவுல இவங்க நான் குழந்தைன்னு பெத்து வளர்த்துருக்கேன். ஆனா இவங்க இந்த மாரி பேசுறாங்க. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தோணுச்சுனாலே, அங்க நடக்கிறது டெஸ்ட் ஆஃப் லவ். அப்ப டெஸ்ட் ஆஃப் லவ்ன்னு வரும்போது, உங்களுக்கு நீங்க லவபிளா நெனைக்கிற பீப்பிள் உங்கள டெஸ்ட் பண்றது. குழந்தைங்களா கூட இருக்கலாம். சும்மா நாட்டியா இருந்து கூட உங்கள டெஸ்ட் பண்ணலாம். அதுவும் நடக்கலாம். ஆ இல்ல படிக்காம இருந்து, ரொம்ப லேசியா இருந்து நெறைய நெறைய பேரண்ட்ஸ் கடுப்பாறது நடக்கலாம். நெறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் எதுல வொர்க் அவுட் ஆயிருக்குன்னா, ரிலேஷன்ஷிப்ல. லவர்ஸ்க்கு நடுவுல வொர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் ஸ்பௌஸ்க்கு நடுவுல கூட வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாரி சிச்சுவேஷன் வருது. உங்களுக்கு வந்து இங்க எங்க 2 பேருக்கும் நடுவுல பாசமே இருக்கா, இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாரி தோணுது. அப்படின்னாலே, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து யூ ஹேவ் டூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டைம் அண்ட் ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம ரெமெடி செக்ஷன்லயும் பார்க்கலாம். ஸோ வில் ஜஸ்ட் கோ டு த ரெமெடி செக்ஷன். ஸோ ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னன்னா, இத தான் நாங்க வந்து சப்கான்ஷியஸ் மென்டல் பேட்டர்ன்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஐடியலா இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் வேணும், அந்த இன்னொரு பெர்சன் என்ன மாதிரியான பெர்சனா இருக்கலாம், ஒவ்வொரு பெர்சனுக்கும் இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கல்ல, உங்க குழந்தைங்க ஒரு மாரி இருக்காங்க. அவங்களோட பெர்சனாலிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க எப்படி நடந்துக்கணும், அத வந்து கான்ஷியஸா இல்ல, சப்கான்ஷியஸ் மென்டல் பேட்டர்னா அத நீங்க வந்து கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ் டெவலப்மெண்ட் சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ் பார்ட் ஆஃப் அவர் கன்சல்டேஷன் இதையும் நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா, யூ கேன் கம் ஃபார் தட் ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ் டெவலப்மெண்ட் செஷன். நீங்க வரலாம். ஓகேங்களா? ஸோ அது அது நான் ஃபியூச்சர்ல வரேங்க. இப்போதைக்கு எனக்கு ஏதாவது அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டைம். நீங்க இப்போ யார பார்க்குறீங்களோ, அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட பிஹேவியர், அவங்க உங்கள கடுப்பேத்துற மாரியே நடந்துக்கலாம். அவங்க வந்து உங்க மேல பாசமே இல்லாத மாரி நடந்துக்கலாம். அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, நீங்க அவங்கள ரொம்ப பாசமா பார்த்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது ஒரு பிரிண்ட் அவுட்டோ, இல்ல ஒரு ஃபோட்டோ பிரிண்டோ எடுத்து, நீங்க வந்து
யூ கேன் ஹாவ் இட் இன் யுவர் மொபைல் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா உங்களோட பெட் சைட் டேபிளில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் பெட் சைட் டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் லேப்டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் எப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருந்தாலுமே நீங்கள் உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் சேவர் பார்க்கும்போதும் சரி, ஒரு லேப்டாப் பேக்ரவுண்ட் பார்க்கும்போதும் சரி, இல்லை பெட் சைட் டேபிளில் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் சரி, உங்களுக்கு என்ன தோணுன்னா நம்ம இப்படியெல்லாம் ஹாப்பியாக இருந்தோமே, இது எதுவும் டெம்பரரி பீரியட், இது முடிஞ்சிடும். வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த குட் பீரியட். மேபி இப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்துனால அப்செட்டாக இருக்காங்க, அதை நம்ம மேலே காட்டுறாங்க அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது பேசிக்காக எல்லாருமே பண்ணலாம். ஆனா சில பேருக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸ்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் which has to be corrected. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 மென்னுக்கு வந்து அதாவது மென்னு வரும்போது அவங்களால வந்து விமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்களோட ஒரு சில செய்திகள் வந்து இவங்களுக்கு புரிஞ்சுக்காம இவங்க ஒரு பெர்செப்ஷன்ல இருப்பாங்க. இங்க எதுவுமே பிரச்சனை இல்லையே அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன்ல இருப்பாங்க. பட் விமன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இதை நம்ம பிரச்சனையா காட்ட வேண்டாம்னு டாலரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிரச்சனையை நான் காட்டல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆஸ் மென் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க அந்த மாதிரி ஃபேஸ்ல போறாங்கன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற செஷன்ஸ் தான் அந்த ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ் பில்டிங்ல நடக்குது. அண்ட் இது இன்னும் யாருக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அந்த கல்யாணம் பண்றதுக்கான மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேட்ச் பார்க்குற இடத்துல நீங்க வெறும் அஸ்ட்ராலஜி மேட்சிங் மட்டும் பார்த்தா பத்தாது. ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி இந்த ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் லாங்குவேஜ் என்ன, அவங்களோட ரிலேஷன்ஷிப் லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் சேர்த்து நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஒத்து வருமானே தெரியும். யூ கான் ஜஸ்ட் லீவ் சைக்காலஜி. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது யாருக்கிட்ட போவீங்க? கவுன்சிலிங்க்கு தான் போவீங்க. அப்போ வேற எங்கேயும் போக மாட்டீங்க. ஸோ அதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போகணும்? அதுக்கு முன்னாடியே நமக்கு செட் ஆகுதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சரி நமக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி ஆட்கள் நீங்க உங்க லைஃப்ல பார்க்கலாம், எந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றதும் தெரியும். இது எல்லாமே கவர்ட் இன் தட் ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி வேற என்ன ரெமெடிஸ் பண்ணலாம்? ஸ்பிரிச்சுவல் ரெமெடிஸ்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போறது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா சனியோட ரெப்ரசன்டேஷன் எள்ளு டொனேட் பண்ணலாம். குலதெய்வம் கோயில் போயிட்டு எள்ளு டொனேட் பண்றது ரொம்பவே ஆஸ்பிஷியஸா இருக்கும் இந்த டைம்ல. ஜஸ்ட் டூ தட். இது முக்கியமா நீங்க சனிக்கிழமை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளோ சனிக்கிழமை முடியுதோ அவ்வளோ சனிக்கிழமை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இல்ல கண்டினியூஸா 8 சனிக்கிழமைகள் பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லது. இதை தாண்டி எப்பவுமே சொல்லுவேன், உங்க இஷ்ட தெய்வம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வம்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் மட்டும் உங்க இஷ்ட தெய்வம் இல்ல, ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் தான் உங்களுக்கு ஐடியலான உங்க சோல், உங்க ஆன்மா திரும்ப எங்க போக போகுதுன்றது அந்த இஷ்ட தெய்வம் தான் உங்க ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் இல்லையா? ஸோ டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன்ல நீங்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்தோட போட்டோவோ ஸ்டாச்சுவோ எடுத்து உங்க நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் தான் மீனம், இப்ப மீனம்ல தான் சனி இருக்காரு. அங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சனியோட இந்த விளைவுகளை நீங்க கம்மி பண்ணலாம். அப்படி எனக்கு இஷ்ட தெய்வம் தெரியாதுங்கன்னா ஃபியூச்சர்ல வென்எவர் யூ கேன் நீங்க வந்து அந்த பக்தி மெடிடேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நீங்களே அந்த மெடிடேஷன் உள்ள போய் நீங்க உங்க கண்ணால தான் பாப்பீங்க. ஸோ நீங்க ஜாதகத்தை பார்த்து இந்த இஷ்ட தெய்வம் தானே அப்படின்னு சொன்னாலும் அது ஃப்ராங்க்லி அது கரெக்டா செட் ஆகாது. நீங்க பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த தெய்வம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் விருச்சிகம். ஸோ see you then, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங். ஸோ எங்களோட ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கும் நாங்கள் வந்து ராசி கற்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிஃப்டா கொடுக்குறோம். ஸோ நீங்க எங்க லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருப்போம். அவங்களோட ஃபோட்டோ அண்ட் ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா டூ தட். தேங்க்யூ ஸோ மச்.